வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம். அந்த போஸ்ட் பார்த்துட்டு நிறைய என்கொயரிஸ் வந்தது. இந்த என்கொயரிஸ்லாம் பார்க்கும்போது லாஸ்ட் 2 இயர்ஸில் நிறையா மாறிடுச்சு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு போஸ்ட் வேக்கன்சி இருக்குது அப்படின்னா அந்த பிளேஸ் எங்கேன்னு கேட்பாங்க. கேட்டுட்டு ரெஷ்யூம் கொண்டு வந்து அட்டன் பண்ணுவாங்க. இவங்களும் நானே அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பீரியட் ஆஃப் டைம்லாம் இப்போ இருக்கிற மக்கள், அதாவது கேண்டிடேட்ஸ், அதாவது வேலை தேடும் நபர்கள், நான் எல்லாரையும் சொல்ல வரல, யாரும் தவற எடுத்துக்க வேணாம். எனக்கு வந்த மேக்ஸிமம் கால்ஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ மற்றபடி இருக்கலாம். எனக்கு வந்து மேக்ஸிமம் கால்ஸில் வந்து என்ன நடந்தது அப்படின்னா, முதல்ல கால் பண்ணதுமே அவங்களுடைய நேம் கூட சொல்கிறதுக்கு விருப்பப்படுறதில்ல. நான் இங்கேருந்து பேசுகிறேங்க, என்னுடைய பேர் அப்படிங்கிறது கூட இது பண்ணுறதில்ல. வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு கொடுத்துருந்தீங்க, சம்பளம் எவ்வளவு? ஃபஸ்ட்டு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் டைமிங்கு, எப்போ விடுவீங்க? சம்பளம் எவ்வளவு, டைமிங் எவ்வளவு? சம்பளம் டைமு. அப்புறம் திருப்பி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸோ அவங்களுக்கு என்ன தெரியுதோ அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் லெவல். ஸோ அவங்களுக்கு நமக்கு தேவை, வேலைக்கு ஆளுக்கு தேவைன்னு கொடுத்துருக்கோம். இந்த நீட்லாம் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு சிஸ்டம் நாலேஜ் இருக்கா, இல்லை தான் அந்த பிஸ்னஸ் அதை பற்றி ஏதாவது தெரியுமா அல்லது எப்படி, அதெல்லாம் வந்து எந்த விஷயமே இல்லை. நான் வேலைக்கு வரேன்னா சம்பளம் எவ்வளோ, டைமிங் என்ன, டைமிங். ஸோ இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. அதெல்லாம் நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ போகும்போது நிறையா விஷயங்களை நம்ம இந்த மாதிரி விஷயம் கொடுத்துட்டு அவங்ககிட்ட நம்ம இந்தமாரி விஷயங்களை சேலரி பேசுகிறதுக்கே தயக்கப்படுவோம். ஸோ அது கடைசி இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எவ்வளோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்பாங்க கடைசியாக. அதாவது இறுதியாக இன்டர்வியூவோடைய கடைசி செக்ஷன் வந்து சேல்ரி, நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கேட்பாங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் நம்மளை வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் லோ லெவலில் கூட சொல்லியிருக்கேன் நிறைய காலங்களில். அந்த மாதிரியான காலங்கள் மாதிரி இன்றைய காலகட்டத்தில் வேலைக்கு ஆட்கள் கிடைக்கிறது உண்மையிலேயே சிரமமான விஷயம் போல தான் இருக்குது. இப்போ நான் ரீசெண்ட் டேட்டில் தான் அதை அனலைஸ் பண்ணுறேன். பட் ஆனால் அதுக்கான மக்களுக்கிட்ட நமக்கு வேலைக்கு இருக்கிறோம், அந்த அளவுக்கு அவங்க நாலேஜபிளாக இருக்காங்களா, நமக்கு வேலை செஞ்சு கொடுப்பாங்களாங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் லெவல். ஸோ அது வந்து எங்கள் ஒரே பண்ணிக்கிறது இல்லை. நான் சொல்கிறேன் விரிவாக. ஸோ ஒரு லென்த்தியான வீடியோ போனால் அது நல்லா இருக்காது. ஸோ முழுக்க இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் வந்து மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதையாக கொடுக்குறேன். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் டைம் இருக்குமோ நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.